traders. அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்ன்ல செகண்ட் டாபிக் flag patterns. flag patterns வந்து டூ டைப்ஸ் இருக்கு. அதுல bullish flag pattern and bearish flag pattern. bullish flag pattern எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு bullish மூவ் கொடுத்ததுக்கு அப்புறமா கன்சாலிடேஷன் லைனை ஒரு சைட்வேஸ்ல கொடுக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைல இருந்து லோ வந்து திரும்ப ஒரு ஹையர் லோவர் ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் திரும்ப ஒரு ஹையர். இது போல மார்க்கெட் மூவ் கொடுக்கும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட ஒரு சின்னதா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி வரும். இது போல இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். எத்தனை டச் வந்து ஆயிருக்குன்னு முக்கியம். ஃபர்ஸ்ட் டச், இதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் இது செகண்ட், இது செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேங்களா? இது போல எத்தனை டச் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எவ்வளோ டச் வேணாலும் இருக்கலாம்னா ஒரு 5 to 6 டச் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து வேற பேட்டர்ன்ல போயிடும். மினிமம் வந்து 3 டச் இருக்கணும். 3 டச் இருந்தால் வேலிடான ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் டச் வந்து ஃபிளாக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மேலே தான் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா? கீழெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இல்லை. என்னோட டார்கெட் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் லெவல் இருக்கு இல்லையா, இது போல மார்க்கெட் நல்லா ஃபுல்லாக ரஷ் ஆன லெவல், இந்த லெவலை அப்படியே நம்ம கொண்டு வந்து எங்கே பிரேக் அவுட் நடக்குதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட் டூவில் கொண்டு வந்து எங்கே பிரேக் அவுட் நடக்குதோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். டார்கெட் டூவில் நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் வைக்கிறோம். எஸ்எல் பாயிண்ட் வந்து அதே தேர்டு பாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்ம எஸ்எல் வச்சிருக்கணும், ஒரு ஃபியூ பிப்ஸுக்கு கீழே. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ஹை இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு மார்க்கெட் ரஷ் பண்ணி கொண்டு வந்ததோ அதே லெவலுக்கு தான் மார்க்கெட் ரஷ் பண்ணி திரும்ப மேலே கொண்டு போவாங்க. இது புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்னோடைய ஒர்க். ஓகேங்களா? அடுத்து நம்ம அப்படியே இது வந்து க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா இது அப்படியே இன்வெர்ஸ்டா நடக்கும். மார்க்கெட் நல்லா கீழே ரஷ் ஆயிருக்கும். கீழே ரஷ் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட மூவ் ஒரு ஹை, திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹை விற்கும், திரும்ப ஒரு ஹையர் லோ, திரும்ப ஒரு ஹையர் ஹை. இது போல சைட்வேஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், third point, third point. இது தேர்ட் பாயிண்ட் தான் பிரேக் அவுட் ஆகணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தேர்ட் பாயிண்ட்ல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் ஃபோர்த் பாயிண்ட்ல கூட பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது போல பீரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்கும்.
இதனுடைய டார்கெட் டூல் எப்படின்னா, எந்த அளவுக்கு பீரிஷா மார்க்கெட் ரஷ் பண்ணுச்சோ அந்த டெப்த் லெவலை அப்படியே கொண்டு வந்து எங்க பிரேக் அவுட் நடக்குதோ அங்க வச்சிடணும். ஓகேங்களா? இதனுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் எப்படி வைக்கிறோம்னா, என்ட்ரி வந்து பிரேக் அவுட் ஆன இடத்துல தான் என்ட்ரி இருக்கணும். டார்கெட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் பீரிஷா ரஷ் பண்ணுச்சோ அதனுடைய டெப்த் லெவலை அப்படியே கொண்டு வந்து வச்சிடணும். எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட் பாயிண்டோடைய ஹைக்கு மேல வச்சிடணும். ஓகேங்களா? இது புல்லிஷ் பேட்டர்னுக்கான செட்டப், இது பீரிஷ் பேட்டர்னுக்கான செட்டப். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.